காவேரி அடுத்த நாள் காலையில் எந்திரிக்கிறப்போ தலையெல்லாம் ரொம்ப வலிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு, அம்மா எனக்கு ரொம்ப தலை வலியாக இருக்குதுமா, ஹாஸ்பிட்டல் போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. என்னாச்சுடி, ஏன் தூங்கி எந்திரிச்சு எந்திரிக்காம இப்படி வந்து அலற, என்னாச்சுடி அப்படின்னு. அம்மா எனக்கு தலை ரொம்ப வலிக்குதுமா, ஹாஸ்பிட்டல் போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அலறாங்க. இதை பார்த்துட்டு சாரதா வந்துட்டு பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போன வந்துட்டு காவேரியை ஃபுல்லாக செக் பண்ணுறாங்க. செக் பண்ணுறப்ப வந்துட்டு மயக்கமாக ஏறுறாங்க. அப்போ வந்துட்டு வெளியில் வந்து கேட்குறாங்க, காவேரியோட அட்டெண்டர் யார் அப்படின்னு சொல்லிட்டு. நான் தான் அவங்க அம்மா தான், சொல்லுங்கள் டாக்டர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை எதுக்கு அவங்களுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வர மாதிரி ஏதாவது பேசுனீங்களா என்ன, அவங்களோட ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாம் தெரியுங்க, நான் பழசு எதுவும் ஞாபகம்லாம் படுத்தலைங்களேங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களே ஏதாவது ஸ்ட்ரெயின் பண்ணி யோசிச்சாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்களே, நேற்று ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தால் அதுக்கப்புறம் தூங்க போயிட்டா காலையில் எந்திரிச்சோன்னா தலைவலிக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அதான் அங்கே பதறிடுச்சுங்க கூட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்லைங்க, அவங்களுக்கு ஞாபகப்படுத்துகிற மாதிரி ஏதோ நடந்திருக்குது, அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டேன்னு வந்துட்டு ஒரு வேளை அம்மாவை பார்க்குறதுக்காக வந்துட்டு வீட்டுக்கு போய் நேற்று நைட்டெலாம் தங்கியிருந்தால, அதில் கீதை முந்தானே நைட் தங்கியிருந்தால, அதில் கீதை ஏதாவது தெரிய வந்திருக்குமா அப்படி மாதிரி யோசிக்கவும் செய்கிறாங்க. அடுத்த வந்துட்டு இங்கே விஜய்க்கும் கால் பண்ணி சொல்லிடுறாங்க. விஜயும் இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க. என்னாச்சுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைப்பா, ஏதோ வந்து பழசெல்லாம் எதுக்கு ஸ்டெயின் பண்ணி சொன்னீங்க, அவங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் தெரியும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து திட்டுறாங்க. என்னென்னு உனக்கு புரியல, நானும் எதுவும் சொல்லலையே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறீங்க, இல்லை நேற்று வந்து காலையில் என்னோட திரும்ப உங்களை வீட்டுக்கு கூட்டு வந்து விட வந்தேன்ல, அப்போ வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் யாரை கல்யாணம் பண்ணீங்க, அவங்களுடைய ஃபோட்டோ காமிங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பழசெல்லாம் கேட்டேன். நான் ஏதோ வந்துட்டு ஃபோட்டோலாம் காமிச்சிக்கல, ஆனால் வந்துட்டு உங்கள் கல்யாணம் லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜெல்லாம் கேட்டுருந்தா, அதே சரி நடந்த விஷயத்த சும்மா அப்படியே லைட்டாக சொல்லுன்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்போயோ வந்துட்டு ஒரு மாதிரி ஃபேஸெல்லாம் வச்சுட்டு சொன்னேன் என்கிட்ட, பழசெல்லாம் எனக்கு என்னமோ எனக்கு வந்துட்டு என்னமோ இதெல்லாம் முன்னாடியே தெரிஞ்ச மாதிரி இருக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. எனக்கு அப்போவே இப்படியே ஏதாவது கொஞ்சம் ஞாபகம் வந்துச்சுன்னா பரவாயில்லன்னு தான் யோசிச்சேன், ஆனால் அவள் இந்த அளவுக்கு திரும்ப திரும்ப யோசிச்சிருப்பான்னு எனக்கு தோணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து வந்துட்டு சரிங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ என்ன பண்ண முடியும், தலையெழுத்து என்னமோ தான் நடக்கும், நம்ம என்ன பண்ணாலும் நம்மளை மீறி நடக்கிறவங்க சில விஷயமெல்லாம் நடக்கும்ல, அப்படி தான் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கொஞ்சம் நேரத்துல காவேரி கண்ணை முழிச்சிடுறாங்க. அப்போ டாக்டர் வந்துட்டு சொல்கிறாங்க, போய் பார்க்குறேன்னா பாருங்கள், ஒருத்தவங்கள போய் பாருங்கிறாங்க. அடுத்து வந்துட்டு உடனே நீங்கள் போய் ஃபஸ்ட்டு காவேரிகிட்ட பேசிட்டு வாங்கத்த அப்படின்னு அனுப்புகிறாங்க. உள்ளே போனோன்னே, அம்மா என்னம்மா நடக்குது, எனக்கேம்மா இப்படி தலைவலி வருது அப்படின்னு சொல்லி, அதான் உனக்கே தெரியும் இல்லை 5 வருஷம் முன்னாடி ஆக்சிடென்ட் ஆச்சுல, அதுலேருந்து கொஞ்சம் பழசெல்லாம் மறந்ததுனால அப்படி தான், சரி ஏதாவது பழசெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தீங்க ரொம்ப நேரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, அம்மாவோடைய அப்பா இருக்காருல்ல விஜய், அவர் தான் நேற்று காரில் வரப்போ வந்துட்டு அவருடைய கல்யாண கதையெல்லாம் சொல்லிட்டு இருந்தார். நான் தான் கேட்டேன், அவரே சொல்லலை, நான் தாம்மா கேட்டேன். ஆனால் அது கேட்ட போய் வந்துட்டு எல்லா விஷயமே எனக்கு முன்னாடியே தெரிஞ்ச மாதிரியே இருந்துச்சு. அதுக்கப்புறம் நேற்று நைட்டு எப்போ போல் நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் நைட்டு வந்துட்டு எப்போ போல தான் தூங்க போனேன். தூங்கினதுக்கப்புறம் நைட்டெல்லாம் ஃபுல்லாக எனக்கு இதே மைண்டுக்குள்ளே இதே தான் கனவாக வந்துட்டே இருந்தது. எனக்கு அவருக்கு கல்யாணம் ஆன மாதிரி என்னென்னமோ மாதிரி. ஆனால் வந்துட்டு அவர்கிட்ட நான் வந்து அவன் ஒய்ஃபோடைய ஃபோட்டோ கேட்டதுக்கு உங்களையே நீங்கள் நினச்சிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு. அதனாலேயோ என்னமோ தெரிலமா, எனக்கு அவருக்கு கல்யாணம் ஆன மாதிரி, நான் வந்துட்டு கல்யாணத்தப்போ வந்துட்டு பாண்டு போட்ட மாதிரி அவர் சொன்ன கதையெல்லாம் நடந்த மாதிரியே இருந்துச்சுமா. இது உண்மையா இல்லை அவர் சொன்னதுனால எனக்கு அப்படி கனவு வந்துச்சா, எனக்கு ஒன்றுமே புரியலமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. எனக்கு எப்படியாவது வந்துட்டு விஜய் அவருடைய வந்துட்டு ஒய்ஃபோடைய ஃபோட்டோ நான் பார்த்தே ஆகணும், இல்லைன்னா எனக்கு திரும்ப திரும்ப இப்படி தான் கனவு வரும் போல இருக்குது, எனக்கு தலைவலிக்குதுமா ரொம்ப அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, நீ எதுவும் ஃபோட்டோலாம் கேட்டுக்க வேண்டாம், அந்த தம்பி இருந்தால் சொல்லுவாப்பில்ல இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா, அந்த ஃபோட்டோவை கேட்டு நான் பார்த்தா நான் மட்டும்தான் என் மைண்டுக்குள்ளேருந்து நான் இதுலேருந்து இந்த கேரக்டர்லேருந்து வெளில வருவேன் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி ஃபஸ்ட்டு நான் ஹாஸ்பிட்டல்லேருந்து நம்ம வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் ஆகி போவோம், மற்றதான் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி ஒருத்தர் வந்துட்டு டாக்டர் வந்துறாங்க. நீங்கள் இன்றைக்கி ஈவினிங்கே இவங்களை வந்துட்டு வீட்டுக்கு கூட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்த வீட்டுக்கு போனதுக்கப்புறம் வந்துட்டு காவேரி மறுபடியும் வந்துட்டு அம்மாவுக்கும் அம்மா அப்பாவும் வீட்டுக்கு வர சொல்கிறியாம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்குடி, இல்லைம்மா அம்மாவை பார்க்கணும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அம்மாட்ட டேரெக்டாக சொன்னால் வர சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிறக்காக அம்மாவை பார்க்கணும் போல இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. அடுத்த வந்துட்டு விஜய்க்கு கால் பண்ணி வர சொல்கிறாங்க. விஜய் வந்துட்டு அம்மா கூட்டிகிட்டு வீட்டுக்கும் வராங்க. மிஸ் என்ன மிஸ் இன்றைக்கி நீங்கள் ஸ்கூலுக்கே வரல, நீங்கள் வராதனால எனக்கு ஒரு மாதிரியாகவே இருந்துச்சு. நேற்று நான் ஸ்கூலுக்கு வரல, நீங்கள் வந்திருந்தீங்க, இன்றைக்கி நான் ஸ்கூலுக்கு போயிருந்தேன், நீங்கள் வரல, எப்போ தான் நம்ம 2 பேரும் ஒரே நாளில் ஸ்கூல் போகுமோ தெரில அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு விஜய் சொல்கிறாங்க, அதெல்லாம் உங்கள் மிஸ் சீக்கிரம் வந்துடுவாங்க, நீ கவலைப்படாது அம்மு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்த வந்துட்டு, சார் நான் கூட்ட கேட்டேன்ல சார், ஃபோட்டோ வச்சுருக்கீங்களா சார், யார் ஃபோட்டோ, அதான் உங்கள் ஒய்ஃபோடைய ஃபோட்டோ கேட்டேன் இல்லைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்களே மிஸ் இப்போ என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வேறு மிஸ், எங்கள் அப்பா எங்கிட்டயே அம்மாவுடைய ஃபோட்டோ இன்ன வரைக்கும் காமிக்கல, நீங்கள் கேட்ட உடனே காமிச்சிருவாங்களே என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை கேட்டோன்னா, என்ன சார் பொண்ணுகிட்டே காமிக்கலையே நீங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க, அது வந்து அவள் சின்ன குழந்தை, அவளுக்கு எப்படி இருந்தாலும் காமிச்சா நான் மறந்துடுவான்னு நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க பெற்ற அம்மாவுடைய ஃபோட்டோ இன்ன வரைக்கும் குழந்தைக்கு காமிக்காமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துருக்க சார் தான், நீ கொஞ்சம் அமைதியாக இரு, அவர் என்ன நினைக்கிறவரோ பண்ணிட்டு போகிறாரு, நீ கொஞ்சம் அமைதியாக இருக்கியா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா, அவங்க ஒய்ஃபோடைய ஃபோட்டோ நான் நேற்றே சொன்னல, அதெல்லாம் கேட்காதன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா, அந்த ஃபோட்டோவை நான் பார்த்தேன்னா தான் என் மைண்டுக்குள்ளே மறுபடியும் வந்துட்டு போய் ஃபிக்ஸ் ஆகும், இல்லைன்னா வந்துட்டு இவர் சொன்ன மாதிரி நான் தான் அவருடைய ஒய்ஃப் அப்படிங்கிற மாதிரி மைண்டில் செட் ஆனதுனால என்னமோ தெரில, எனக்கு நைட்டு பூரா வந்து அதெல்லாம் கனவு வந்தது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாமா, எனக்கு தேவையாமல் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் அப்படியே முடிச்சிட்டே இருக்காங்க. அப்போ வந்துட்டு உடனே வந்துட்டு ஐயோ வேறு ஃபோட்டோ கேட்குறாளே, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. சரிங்க மிஸ், நான் கிளம்புறேங்க மிஸ், நாளைக்கு உங்களுக்கு ஃபோட்டோ கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. என்னது இவ திரும்ப திரும்ப இப்படி கேட்குறா, அவரும் நாளைக்கு கொண்டு வந்து கொடுக்குறேன்னு சொல்லி சொல்கிறாருன்னு சொல்லிட்டு சாரதாவும் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அடுத்த வந்துட்டு காவேரி வந்து, அம்மா சரிம்மா
நான் போய் நேரமாக தூங்குறேம்மா இன்னைக்கு, நாளைக்காவது வந்துட்டு நான் ஸ்கூலுக்கு போகணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரிடி, கண்டது கடிதெல்லாம் போட்டு மனசில் போட்டு யோசிச்சுட்டு இருக்காத சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லை, தூங்குறக்கெல்லாம் டேப்லெட் கொடுத்துருக்காருல டாக்டர், அதனால் இன்றைக்கி எதுவும் பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கவும் போயிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் எந்திரிக்கிறப்போ வந்துட்டு, அம்மா எனக்கு தலைவலியெல்லாம் இல்லை, ஆனால் நைட்டு ஃபுல்லாக எனக்கு மறுபடியும் அதே தான் திரும்ப திரும்ப ஞாபகம் வந்துட்டே இருக்குமா, கனவு வந்துட்டே இருக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க. விடுவேடி, அது ஏன் பேசிகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா ஏதோ இருக்குது, இல்லைன்னா இப்படி திரும்ப திரும்ப வந்துட்டு நடந்த விஷயம் எனக்கே நடந்த மாதிரி அவ்வளோ தூரம் வந்து ரியலாக கண்ணுக்குள்ளே வருதுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் தான் சொல்கிறேன் பாரு, நீ அவருடைய லைஃப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆர்வத்தில் ஏதோ ஓவராக ஏதோ திங்க் பண்ணிட்ட போல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லாமையே வந்துட்டு திரும்ப திரும்ப உனக்கு கனவு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாம்மா எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. இங்கே பாரு காவேரி, நீ மைண்டை போட்டு குழப்பிட்டு இருக்காத, போய் ஸ்கூலுக்கு கிளம்ப போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. எப்படி இருந்தாலும் இன்றைக்கி ஸ்கூலுக்கு வருவார்ல, அவர்கிட்ட ஃபோட்டோ நான் வாங்கிடுறேன், நீ கொண்டு வந்து காமிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாருல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த காவேரி ஸ்கூலுக்கு கிளம்பிடுறாங்க. கிளம்புறதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு சாரதா கால் பண்ணுறாங்க. அம்மா ஸ்கூலில் விட்டிங்களா மாப்பிள்ள அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் விட்டாச்சுங்க, சொல்லுங்க அவள் திரும்ப திரும்ப ஃபோட்டோ கிட்டே இருக்கா, என்னங்க பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது புதுசாக டெக்னாலஜி வந்திருக்கல, ஏதோ ஒரு ஃபோட்டோ க்ரியேட் பண்ணி கொண்டு வந்து காமிச்சிடற, அது ஒரு பிரச்சனையே இல்லை, நீங்கள் எதுவும் காமிச்சிக்காதீங்க, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் எதுவும் இதை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னமோ சொல்கிறீங்க, அவளும் விடாமல் கேட்டுட்ருக்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி கூட காலையில் வந்துட்டு எனக்கு உண்மையாலுமே நான் வந்து எனக்கு கல்யாணம் ஆன மாதிரியே எனக்கு கண்ணுக்குள்ளேயே இருந்த மாதிரி இருந்ததுமா, ஃபோட்டோஸ் இல்லை வீடியோஸ் எல்லாம் வந்து அப்படி ஞாபகம் வந்த மாதிரி இருந்ததுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். இதெல்லாம் கேட்டு எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரிலங்க. ஒரு பக்கம் அவளுக்கு ஞாபகம் கொஞ்சம் கொஞ்சமாக வருதான்னு சொல்லி நினச்சி சந்தோஷப்படுறதா, இல்லை ஒரு பக்கம் அவரோட உடம்புல நினச்சி அவரோட ஹெல்த் கண்டிஷன் நினச்சி கவலைப்படுறதான்னு எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தா இனிமேலாம் எதுவும் நடக்காது, நல்லா தான் நடக்கும், நீங்கள் ஏதாவது மனசுக்குள்ளே போட்டு குழப்பிட்டு இருக்காதீங்க. நானும் காவேரி கூடிய சீக்கிரம் அவளுக்கு எல்லாம் ஞாபகம் வந்து நானும் காவேரி அம்மா 3 பேரும் ஒன்று சேர்ந்து வாழ ஆரம்பிக்க போகிறோம், அதை நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மாப்பிள்ள அப்படி மட்டும் நடந்துச்சுன்னா என்ன மாதிரி சந்தோஷப்படுறவங்க உலகத்தில் யாருமே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கண் கலங்குறாங்க. சரிங்க நான் கிளம்புறேங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அடுத்த வந்துட்டு போய் ஒரு ஃபேக்காக ஒரு ஃபோட்டோவும் ரெடி பண்ணவும் செய்கிறாங்க. அடுத்த சாயந்தரமாக போய் அம்மா கூப்பிட வரப்போ கரெக்டாக வந்துட்டு காவேரி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்கள் அப்பா வந்ததுக்கப்புறம் தான் உன்னை நான் விட்டுட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் மிஸ் நான் காலம் தொலைஞ்சு போயிடுவேன்னு நினைக்கிறீங்களா, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, இனிமேல் யார் கூப்பிட்டாலும் நான் போயிட மாட்டேன், அப்படி ஏதாவது வந்து கூப்பிட்டாங்கன்னா நான் வாட்ச்மேன் அங்கிள்கிட்ட சொல்லிட்டு உள்ள ஸ்கூலுக்குள்ளே வந்துடுவேன், யார் கூட இனிமேல் அப்பாவை தவிர உங்களை தவிர யார் கூட நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. வெரி குட் கேர்ள் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கப்போ கரெக்டாக வந்துடுறாங்க. விஜய் வந்துடுறாரு. வந்தோன்னு வந்துட்டு, சார் என்ன சார் ஃபோட்டோ கொண்டு வந்தீங்களா சார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும் மேடம், அதனால தான் நான் கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. காவேரி அந்த ஃபோட்டோ வாங்கி பார்க்குறதுக்கு முன்னாடி அம்மா வந்துட்டு நான் இங்கே அம்மா பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வாங்கி பார்க்குறாங்க. இதை பார்த்துட்டு இதுவா என் அம்மா என்ன மாதிரி இருக்காங்களா, அம்மா மாதிரி நான் இருக்கணா அப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. வாழு குடு ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு உடனே காவேரி வாங்கி பார்க்குறாங்க. பார்த்தோன்னு வந்துட்டு என்ன எனக்கு அக்கா மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே விஜய் வந்துட்டு, நீயே தான் அது என்ன பண்ணுறது, நீ கேட்ட எல்லாம் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி கொண்டு வந்திருக்கேன் அப்படி மாதிரி யோசிக்கிறாங்க. சார் நீங்கள் எதுவும் நினச்சிக்கலாம், இந்த ஃபோட்டோ நான் வேணால் வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. தாராளமாக வச்சுக்கோங்க, ஏன் இவ்வளோ தூரம் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை எனக்கு திரும்ப திரும்ப வந்துட்டு கனவு உங்களோட சேர்ந்து இருக்க மாதிரி எனக்கு கனவு வருது, இந்த ஃபோட்டோவை திரும்ப திரும்ப நான் பார்த்தேன்னா அந்த கனவுலாம் எனக்கு வராமல் இருக்கும்ல, எனக்கு தலையெல்லாம் ரொம்ப வலிக்குது அந்த கனவு வரப்போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. காவேரி அது கனவு கிடையாது, அதுதான் உண்மை அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே நினச்சிட்டு, சரிங்க மிஸ் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த வீட்டுக்கு போனோன்னு வந்துட்டு சாரதா கிட்ட கூப்பிட்டு அந்த ஃபோட்டோவை காமிக்கிறாங்க. சாரதா அதை பார்த்துட்டு, என்னடி உன்ன மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா அதாம்மா நானும் கேட்டேன், பார்த்தா அக்கா மாதிரி எனக்கு அக்கா மாதிரியே இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க.